புதுக்கோட்டை அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமலை ராயசமுத்திரம் பகுதியில் உள்ள இந்திரா குடியிருப்பில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக முறையான குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை என கூறும் இப்பகுதி மக்கள் லாரிகளில் ஊற்றப்படும் நீரும் தரமற்றதாக இருப்பதாக கூறுகின்றனர். இதனை கண்டித்து புதுக்கோட்டை அறந்தாங்கி தேசிய நெடுஞ்சாலையில் இந்திரா நகர் பேருந்து நிறுத்தத்தில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக பேச்சு நடத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மறியல் போராட்டத்தால் புதுக்கோட்டை அறந்தாங்கி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எந்த ஒரு வசதியுமே எங்களுக்கு இல்லங்க சார். எலெக்ஷன் ஓட்டு போட்டு இந்த முடிய போதுங்க சார். வந்து பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஒரு தண்ணி வசதி இல்ல, ஒரு பஸ் வசதி இல்ல. ஸ்கூல் பிள்ளைங்க போற நேரத்துக்கு ஒரு பஸ் இங்க நிக்காது. இந்த 21 பஸ் இங்க நிக்காதுங்க சார். எந்த பஸ் இங்க நிக்காது. அந்த இதுல கொண்டு போய் சாராய கடைக்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. நாங்க இறங்கி அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடியாருவாங்க சார். அங்க இருந்து 10 நாளா தண்ணியே வரல. தண்ணி வந்தாலும் 2 நட 3 நட பிடிக்கிறோம், அப்புறம் வர மாட்டேங்குது தண்ணி. தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்குது இல்ல, போய் சாராய கடைக்கிட்ட நிப்பாட்டு அங்க இருந்து இறங்கி வர மாதிரி